ஒரு பிசினஸ் ஓனர் பிரைஸ் வார எப்படி ஹேண்டில் பண்றது, இதுக்கு ஏதோ ஒரு டிப்ஸ் வச்சிருக்கீங்களா நீங்க? கண்டிப்பா இன்னைக்கு இது ஒவ்வொரு பிசினஸ் பர்சனுக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஒருத்தர் ஒரு 100 ரூபாய்க்கு பொருள் கொடுத்தாங்க அப்படின்னா உடனே காம்படிஷன்ல என்ன பண்றோம், இன்னொருத்தர் 99 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, இன்னொருத்தர் 98 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அதோட காஸ்ட் இன்னைக்கு ஒரு 90 ரூபா இருக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு இறங்க முடியுதா இருக்கிறாங்க. முதல்ல எல்லாம் எம்ஆர்பில இருந்து ரெடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பிசினஸ்ல அவங்களுக்கு வர காஸ்ட்ல இருந்து பிளஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆஸ்பெக்ட் தான் இன்னைக்கு பிரைசிங் ஃபேக்டர் தான் இன்னைக்கு நிறைய யூஸ் பண்றாங்க. டிஸ்கவுண்ட் தாண்டி இன்னைக்கு காஸ்ட் பிளஸ் அப்படின்ற ஒரு மெத்தட் யூஸ் பண்றது இன்னைக்கு ரொம்ப காமன் ஆயிடுச்சு. சோ இப்ப நான் இங்க என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க 99 ரூபாய்க்கு பண்ணீங்கன்னா உங்களோட காம்படிட்டர் 98 ரூபாய்க்கு கொடுப்பாங்க, 98 ரூபாய்க்கு கொடுத்தா இன்னொருத்தர் 97 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. சோ இந்த வார் நிக்கவே போறது இல்ல. பட் இது எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய ஒரு தாட் ப்ராசஸ் என்னன்னா, நீங்க 100 ரூபாய் பொருள் 100 ரூபாய்க்கு கொடுத்துட்டு பிளஸ் அடிஷனலா ஒரு 2 ரூபா ஒருத்தர் ஒரு ப்ராடக்ட்டை உங்களுக்கு நான் ஃப்ரீயா கொடுக்குறேன், இல்ல 2 ரூபா ஒருத்தர் ப்ராடக்ட் நான் உங்களுக்கு 1 ரூபாய்க்கு கொடுக்குறேன் அப்படின்றப்போ நீங்க அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்க மேனேஜ் பண்ணி பிரைஸை நீங்க குறைக்காம என்ன வேல்யூ அடிஷன் பண்ண முடியும் அப்படிங்கறது பண்ணும்பொழுது என்னன்னா நீங்க பிரைஸை குறைக்காம இருக்க முடியும். சோ அப்ப இந்த பிரைஸ் வார்ல இருந்து நீங்க வெளியில வர்றதுக்கு ஐ திங்க் இது நல்ல ஒரு வேல்யூவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு வேல்யூ அடிஷன் என்ன கிடைக்கும் அப்படிங்கறது கஸ்டமர் அதிகமா பாக்குறாங்க. இதுக்கு நீங்க என்ன பண்ணலாம், மைபி ஒரு 3 months உங்களுக்கு ஆஃபர் சர்வீஸ் ஃப்ரீ ஆஃபர் பண்றேன். நீங்க பைக் ஷோரூம் அண்ட் கார் ஷோரூம்